டேங்க் ஃபுல்லா கேஷ் இப்போ எங்கே இருக்குன்னா வந்து நசரத்பேட்டையில் இருக்க பெட்ரோல் பங்கில் தான் இருக்கும். சரி, இங்கே டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இப்போ எங்கே போகிறோன்னா வந்து சென்னை டு திருவனந்தபுரம் தான். ஓகேங்களா? போகிற வழியில் எங்கே நான் வந்து ராஜபாளையத்தில் என் ஃப்ரெண்டோட மேரேஜ் இருக்குது. இந்த மேரேஜை முடிச்சுட்டு அச்சங்கோயில்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஓகேங்களா? அச்சங்கோயிலும் பார்க்கலாம். எல்லாமே போகிற வழி தான். அச்சங்கோயில் குற்றாலம் பக்கம் தான். சரி, அதை பார்த்துட்டு அப்படியே போகலாம் தான் பிளானு. சென்னை டு திருவனந்தபுரம் கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் வரும். 800 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை என்னன்னா திருச்சி தாங்க போகணும். திருச்சி போயிட்டு அங்கேருந்து அப்படியே மதுரையிலேருந்து ராஜபாளையத்தில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிடலாம் பிளான். சிறப்பாக சம்பவம் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காய்ஸ், இப்போ என்னென்னா வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து என்னென்னா வந்து ஒன் வேல தான் போகிறோம்னு நினைக்கிறோம். நம்ம ஒன் வேல தான் போகிறோம். ஏன்னா வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்ரு தான் இருக்கும். 100 மீட்ரு போனதுக்கப்புறம் எங்கன்னா வந்து லெஃப்ட்டில் அப்படியே சிக்னல் போய் சுற்றிட்டு வரணும். ரொம்ப இதுவாக இருக்கும்ல நமக்கு. அதனால் ஒரு 100 மீட்டரில் சிக்னல் இருக்குல்ல, அப்படியே போயிடலாம். ஒன் வேலையே போயிட்டு அங்கேருந்து நம்ம சிக்னல் எடுத்து லெஃப்ட் எடுத்துக்கலாம். அதான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். ஆமாம் கைஸ், ஏன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு கைஸ். மார்னிங் வரையா உங்களுக்கு 6 o'clock வரேன் கரெக்டாக. ஏன்னா நான் சீக்கிரமாக கிளம்பலாம். ஒரு 3 o'clock கிளம்பலாம் தான் பார்த்தோன்னா சரியான மழை இந்த ஏரியாவில் வந்து. பட் ஆனால் ஓகே. பட் இப்போ இருக்கிற ஸ்டேஷனுக்கு அந்தளவுக்கு மழை கிடையாது. லைட்டாக பேஞ்சிட்டு தான் இருக்கும். நம்ம பைக் எடுத்தோம்னா ஓரளவுக்கு நம்ம இந்த வைசரில் போடும் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓகே, வண்டி இருக்குது பார்ப்போம். இங்கே இந்த ரைட்டில் அப்படியே எடுத்தோன்னா இங்கே என்னென்னா ரிங் ரோடு வந்துடும். அது வந்து போனீங்கன்னா ரிங் ரோடு கொஞ்சம் அப்படியே இப்படி பாபா அப்படி தான் இருக்குது. இருந்தாலுமே மழை வரல கொஞ்சம். அதனால தான் என்னென்னா டக்குன்னு தான் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் போக முடியாது. இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு நம்ம எங்கே போனால் ரிங் ரோடு ஏறிட்டோன்னா வந்து ஃபுல்லாக பைபாஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டருங்க சம்திங். 22 கிலோமீட்டர் வரைக்குமே ஃபுல்லாக பைபாஸ் தாங்க. செம்மையாக இருக்கும் ரோடு. அப்பா என்ன பள்ளமாக இருக்குது ஏரியாலாம். ஓகே, மழை பெஞ்சிருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி நிலமையில தான் இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப மழைங்க. மார்னிங் வந்து ஒரு 5 o'clock பார்த்தீங்கன்னா சரியான மழை. பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் நம்ம கிளம்பி ஆகணும். ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கிளம்பி தான் ஆகணும். அந்த நிலமையும் இருக்கும். ஓகேங்களா? போயிடணும். அவ்வளோதான், முடிவு பண்ணிட்டோன்னா கிளம்பி போயிடணும். மழையாச்சும் சரி, புயலாக இருந்தாலும் கிளம்பிடலாம் அப்படின்னு தான். பட் இருந்தாலும் லாங் போகிறோம். மாஸ்க்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொரோனா இன்ஃபெக்ஷன் நம்மளேருந்து கூட இப்போ வீட்டில் அவங்களாம் கொஞ்சம் அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும், கொஞ்சம் பயத்தோடு தான் இருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக போங்க. ஏன்னா நம்ம 2000 கிலோமீட்டர் ஓடணுங்க. அதனால தான் ரேஸ் போகாமல் ஓரளவுக்கு ஸ்லோ அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே போங்க. அப்படி இருந்தால் மட்டும் தான் உங்களால் போக முடியும் 2000 கிலோமீட்டர். ஏன்னா இங்கே கிட்ட கிடையாது. ஆனால் கூடமே ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் லாங் போகிறனால. ஓகே கைஸ், செம்மையாக இருக்குங்களா பார்த்தீங்கன்னா. ஏன்னா ரிங் ரோடு அந்த பிரிட்ஜ் மேலே தான். அகெயின் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை பெஞ்சிகிட்டே இருக்குங்க. பாருங்களேன், கிளைமேட் செம்மையாக இருக்குது. அப்படின்னா வந்து அந்தளவுக்கு வந்து மேகம் இல்லை. பட் இருக்குது மழை. கொஞ்சம் இந்த சாரல் மழை இருக்குல்ல, அந்த சாரல் மழை தான் பெஞ்சிகிட்டே இருக்குது ஃபுல்லாக வந்து. புரியுதுங்களா? நான் அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 ஒரு 90 100 வச்சுக்கலாம். இது அப்படி தான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஐ திங்க் வந்து இங்கே டோல்கேட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட ட்ரிப்பில் வந்து ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. பார்த்தீங்களா? இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க விஜிட்லேயே. ஆமாம், இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. என்னென்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதான் நம்ம ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டோல்கேட்டும். சரி, பார்ப்போம் எத்தனை டோல்கேட்டை அவன் தாண்டி போகிறேன்ட்டு. ரோடும் செம்மையாக இருக்குதுங்க. ஆனால் இந்த ரிங் ரோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் போட்டிருக்கானுங்க. செம்மையாக போகலாம். ரைடு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ரோடெலாம். மழை திருப்பி சரியான மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. கோபுரோவில் வர மழை வர. ஆனால் தண்ணி பட்டதுன்னு தெரியுதான்னு தெரில. போகும்போது தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குங்க. கரெக்டாக நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா வந்து வண்டலூர்கிட்ட வந்துட்டோங்க. கரெக்டாக வண்டலூர்கிட்ட வந்தாச்சு, ரீச் ஆகிட்டோம். வண்டலூர் பிரிட்ஜ் மேலே தான் நம்ம போய்ட்டுருக்கோம். இங்கேருந்து சம்திங் வந்து திருச்சி வந்து ஒரு 270 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் சம்திங்கு. இங்கேருந்து ஃபஸ்ட்டு திருச்சி போகிறோம். திருச்சி போயிட்டு அங்கேருந்து மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து ராஜபாளையம் போயிடலாம். ராஜபாளையத்தில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து அப்படியே கேரளாவில் இருக்க அச்சங்கோயில் பிளேஸுக்கு போயிடலாம். அதான் பிளானு. போகிற வழியில் என்னென்னா குற்றாலம் இருக்குது. குற்றாலம் பார்க்கலாம். குற்றாலம் வந்து என்னென்னா ஓப்பனில் இருக்கான்னு என்னென்னு தெரில. பட் ஆனால் வந்து நம்ம பார்க்கணும். குற்றாலம் ஓப்பனில் இருந்துச்சுன்னா போகலாம். அப்படி இல்லையா நம்ம அச்சங்கோயில் போயிடலாம். போயிட்டு அங்கேருந்து கரெக்டாக
தூத்துர் எங்கன்னா வந்து இது கன்னியாகுமரிக்கும் கேரளாவுக்கும் இந்த திருவனந்தபுரம் இருக்குல்ல கேரளாவுக்கும் பார்டரில் இருக்குது ஓகேங்களா. அப்படி தான் ஏன்னா நம்ம கேரளா உள்ள பூந்து தான் போகலாம், எப்படி போனால் கொஞ்சம் சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கேரளா உள்ள போனீங்கன்னா புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறது காரணத்துக்கு நான் வந்து இப்போ எங்கே இருக்குன்னா கைஸ் இங்கே பெருமாள் கோயிலெலாம் தாண்டிட்டு போகிற வழி தாங்க இந்த வே வந்து செம்மையாக இருக்குங்க பிளேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. வேறு எல்லாம் இருக்குது மவுண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா இது இருக்குல்ல கிளைமேட் பார்த்தீங்கன்னாலே வேறு லெவல் கிளைமேட்டு. இந்த மவுண்ட்டு நாங்கள் எங்கள் இது கோபுராவில் தெரியுதான்னு தெரியல, இந்த மவுண்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மவுண்ட்டில் மேகம் தழுவி போகுது. அந்த என்ன சொல்றது பிளாக் க்ளவுட்ஸ் வந்து அந்த மேகத்தை அப்படியே ஒரு பாருங்கனாலே தெரியுது அந்த மவுண்ட்டு மேலே இடிச்சிட்டு இருந்தால் அப்படி இருக்கும் உங்களுக்கு. அதை நேரில் பார்க்கும்போது அது தனி ஃபீலாகவே இருக்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் அந்தளவுக்கு இருக்குது அந்த மவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா. ரோடும் கிளியராக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. மழையும் நின்றுச்சு, அந்த ஜில்னஸ் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி டைமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வெயிலும் அடிக்காது. நான் இது வரைக்குமே டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகுதுன்னா ஒரு 9 o'clock கூட இருக்காது, ஒரு 8 தான் இருக்கும் ஓகேங்களா. இருந்துமே வந்து அந்த அளவுக்கு வந்து இதுவாகலை ஓகேங்களா. அந்த ஜில்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. செம்மையாக இருக்குங்க. ரோடும் சரி கிளியராக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மழை பெய்யுதும் சரி இந்த டைமில் வந்து என்னென்னு வச்சிங்கன்னா அந்தளவுக்கு இதுவும் இல்லை. இது தெரிஞ்சு ஐ திங்க் வந்து 2வது டோல்கேட் வரப்போகிறாங்க. ஆமாம் 2வது டோல்கேட் வந்தாச்சு பார்த்தீங்களா. வேறு 2வது டோல்கேட்டு வந்துட்டு சூப்பராக இருக்குது. ரைடு என்ஜாய் பண்ணிவிட்டு போகணும். ரோடும் நல்லா கிளியராக தான் இருக்குது, பிரச்சனை கிடையாது. பார்ப்போம் எப்படி ட்ரிப்பு வந்து இங்கேருந்து திருச்சி போகணும். திருச்சியில் சாப்பிடுவோமான்னு தெரியல. திருச்சியில் சாப்பிட்டோன்னா ஓகே, இல்லைனா எனக்கு மதுரையில் தாங்க சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை. மதுரை போய்ட்டு அங்கே ஒரு ஜிகர்தண்டா சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஜிகர்தண்டா சாப்பிட்டுட்டு அங்கே பிரியாணி இருந்துச்சுன்னா பிரியாணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஐ லைக் பிரியாணி, அதனால தான் சொன்னேன். கைஸ் கிளைமேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. அதுவும் வந்து வச்சு இந்த மவுண்ட் ஏரியாலாம் போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஜில்னஸ் இருக்கும்போது செம்மையாக இருக்குது. நான் வேறு என்ன வச்சுக்கோங்க தெர்மல் லைட்லாம் யூஸ் பண்ணல இதில் ஓகேங்களா. தெர்மல் லைட் யூஸ் பண்ணாமே வந்து ஒரு இருக்குது ஜில்னஸ் இருந்துகிட்டே இருக்குது. எதுக்கு நான் தெர்மல் லைட் யூஸ் பண்ணலாம், சரி அது குளிராக இருந்தால் பார்த்துக்கலாம், நம்ம தெர்மல் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ இருக்கிறது நல்லா தான் இருக்குது, அதை ஃபீல் பண்ண முடியுது, உணர முடியுது. அது இந்த மவுண்ட் பக்கம்லாம் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது, ஃபீல் செம்மையாக இருக்கும். எங்கன்னா சும்மா பிரேக்கை எடுத்துகிட்டு மெதுவாக போகலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் மவுண்ட்டு நல்லா வியூ செம்மையாக இருந்துச்சு. இந்த பக்கம் பாருங்கள், நான் சொன்னல ஃபஸ்ட்டு அங்கே ஒரு மேகம் பார்த்தேன் நான் சொன்னல, அதே மாதிரி தான் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட்டு மேலே அப்படியே மழை மேகங்கள் தவிர்ந்து போகிற மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குதுங்க. அந்த பாருங்களேன் செம்ம பிளாக் க்ளவுட்ஸ் அப்படியே ஃபுல்லாக ஃபாகியாக இருக்குது. அப்படியே பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. ரைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இது மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போதுலாம் வச்சுக்கோங்க நம்மளுக்கே ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு வண்டி ரைட் பண்ணுறதுக்கு ஓட்டுறதுக்கும். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் தெரிஞ்சு ஒரு செம்மையாக இருக்குங்க. ஐ திங்க் கண்டெய்னர் போல் சென்டரில் நிற்கிறது. இந்த மாதிரிலாம் நிறுத்தினா என்ன ஆகுறது சொல்லுங்கள். ரோடு நடுவில் நிறுத்தியிருக்கானுங்க. சின்ன வண்டிலாம் பரவாயில்ல, பெரிய வண்டிலாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகுது, ரொம்ப கஷ்டங்க அந்த ரோடெலாம். மவுண்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க. அதை பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மவுண்ட்டு பாருங்கள். ஐ திங்க் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க அந்த ரோடு. அப்படியே அந்த பிளாக் க்ளவுட்ஸ் வந்து பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனிக்காலத்தில் இருக்கணும் அந்த மாதிரி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. தாண்டி வந்தாச்சு அந்த மவுண்ட்டுக்கிட்டலாம் தாண்டி வந்து இங்கே கொஞ்சம் கிளியராக இருக்குதுங்க வியூ பார்த்தீங்களா. ஓகே இந்த ரெய்னி க்ளவுட்ஸ்லாம் இல்லை, ஆனால் கிளியராக இருக்குது வியூ பாயிண்ட்டு. வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம விழுப்புரம் தாண்டலை, இன்னும் விழுப்புரம் கிட்டே வரப்போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் விழுப்புரம் தாண்டிடலாம் நம்ம. செம்மையாக இருக்குது பாருங்களேன் வியூ பார்த்தீங்களா. வேறு லெவலில் இருக்குல்ல வியூலாம் வந்து கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. மேகலாம் மழை பெய்யாதான் ஐ திங்க் நினைக்கிறேன். மழை பெய்யலாம் நல்லது தான், பட் ஆனால் வந்து அந்த மழை மேகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமே வந்து. ஏன்னா நினச்சிங்க வெயில் அடிக்கக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் நான் வெயிலே பார்க்கல, அந்த மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது கைஸ் ஃபுல்லாக. என்ன கைஸ் இப்போ எங்கே இருக்கணும், திருச்சி இங்கேருந்து ஒரு சம்திங், ஆமாம் திருச்சி 166 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் வந்து ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பீடில் போனோம். இன்னும் சாப்பிடல ஆஃப்டர்நூன் இது இல்லை. இப்போ தான் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, பரவாயில்ல அப்படியே ரோட்டு கடையில் அப்படியே சாப்பிட்டாச்சு. இன்னும் 166 கிலோமீட்டரா, சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம் ஐ திங்க்கு. திருச்சி தானே தான் இருக்குது, வண்டி எடுத்துமா ஜாலியாக போயிடலாம். வேறு லெவலில் இருக்குது. மவுண்ட்ஸ் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செம்மையாக இருக்கா பிளேஸு. நாங்கள் வர போகிற இடம்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து தள்ளுறோங்க நியாயத்துக்கு. அதுக்கு தானே என்ஜாய் பண்ணுறோம் லைஃப்பில். இதுக்கப்புறம் என்ன தேவை, ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, என்ஜாய் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபோட்டோஸ் பார்க்கணுன்னா வந்து நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் போனீங்கன்னு வச்சுங்க, டே அவுட் சேனல் ஓகேங்களா. டே அவுட்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ். கிளைமேட் வேறு லெவலில் இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக போயிட்டுருக்கு. ரோடும் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லைங்க.
காய்ஸ் இப்போ எங்கே இருக்கணும், திருச்சி இப்போ தாங்க தாண்டணும். திருச்சி தாண்டி மதுரை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்து என்னென்னா திருச்சி இது தாண்டிட்டு போகிற வழியில் மதுரோடு திருச்சி டு மதுரை ரோடு கூட வேறு லெவலில் இருக்குதுங்க. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் 2 பக்கமும், இந்த பக்கம் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்களேன் தென்னை மரம். இந்த மவுண்ட்டு வியூ பாருங்களேன், மவுண்ட்டு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திருச்சியிலேருந்து தான் கொஞ்சம் வெயில் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் பிளேஸ், அப்படி லைட்டாக வெயில் இப்போ தான் பார்த்தேன் பாருங்கள். சன் இப்போ தான் தெரியுது எனக்கு. நான் காலையிலேருந்து சன்னே இல்லை, பட் ஆனால் இப்போ கொஞ்சம் சன் நல்லா இருக்குது. ரோடு சூப்பராக இருக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குது. மவுண்ட்லாம் பாருங்களா வேறு லெவலில் வச்சுருக்கு, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. கோபுராவில் எப்படி வருது இல்லை, கோபுரம் ஐ திங்க் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து வந்து கேரளா வரைக்கும் போகிறோமா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு வீடியோவாக பண்ணலாமா இல்லை 2 வீடியோவாக பண்ணுறோமான்னு தெரியல. எபிசோடு 1 எபிசோடு 2 பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து சொல்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 கிலோமீட்டருங்க அது கிட்டத்தட்ட. அச்சங்கோயில்ன்ற பிளேஸ் வந்து ராஜபாளையம் வந்து இங்கேருந்து 554 சம்திங் இருக்குது. கண்டிப்பாக பண்ணிடலாம், அந்த தானே இருக்குங்க அச்சங்கோயில்ன்று. கண்டிப்பாக பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடியோவாக நான் போகிறதா நான் மோஸ்ட்லி முடிப்பேன், ஒரே வீட்டில் முடிச்சிடலாம் அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். அப்படி இல்லைனா கூட எபிசோட் 1 எபிசோட் 2ன்ற மாதிரி பண்ணலாம் ஒரு ஐடியா இருக்குது. பார்த்தீங்களா மேகம் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. வாவ் செம்மங்கண்ணா, வெறித்தனமாக இருக்குது. ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, வெயில் அடித்தாலும் அந்த வெயில் தெரியலங்க, அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியாவில். பார்த்தீங்கன்னா பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள் மவுண்ட்டு, இந்த பக்கம் வந்து இங்கே இருக்கவங்களாம் செம்மையாக வாழ்கிறாங்க. கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குதுங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மவுண்ட் ஏரியானால நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்த்துட்டே வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வீடியோ. ரோடு தான் கொஞ்சம் திடீர்னு போட்டுறாங்க இந்த இதில், பட் ஆனால் கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனால் இருந்தாலும் என்னென்னு வச்சுக்கோங்க, இந்த ரைட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ரைட் எடுத்தனா மதுரை, இந்த ரவுண்டான இருக்குல்ல திரும்பி ரைட்டு, பஸ்ஸு லெஃப்ட்டில் திரும்பிச்சா நல்லாயிருக்கும். ஆமாங்க, ரைட் எடுத்தனா ஒரே ஸ்டேட்டு மதுரை சிட்டி தான். எல்லாம் போனால் வேறு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். போயிட்டு முதல்ல வேறு சாப்பாடு அங்கே சாப்பிட்ணுங்க கண்டிப்பாக. மதுரை வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லுங்கள். ஜிகிர்தந்தா தான் ஃபேமஸ்ஸு, ஜிகிர்தந்தாவுக்கோசம் தான் மதுரை உள்ளே விடுறது. வந்துட்டு சாப்பிட்றலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷப் ஆகிடலாம் அப்படின்னு தான் பிளான் வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் பார்க்கணும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மதுரை வந்துருந்தீங்கன்னா டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தடவை வரப்போகிறோங்க, அங்கங்கே டிராஃபிக்காக இருக்க மாதிரி தான் நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து ஏன்னா சென்ட்ரு பாயிண்ட் தான் நம்ம போக போகிறோம். இந்த கொஞ்சம் தூரம் தான் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் மதுரை அந்த கோயில் சொல்கிறலாம். அங்கே கோயில் வந்து அந்த ஜிகிர்தண்டா ஷாப்புக்கு எங்களை அங்கே ஜீர்ந்த சாப்பிட்டுட்டு அங்கே தாண்டி சாப்பிட்றலாம். டிராஃபிக்காக தான் இருக்குது, இருந்தாலுமே பரவாயில்ல. ஐ திங்க் வந்து எங்கே இருக்கும் நம்மளுன்னு தெரியல. ஏன்னா இதான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் மதுரைக்கு, அதனால் எந்த இடம்னு தெரியாது எனக்கு. எந்த இடம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வரதுனால தெரிய மாட்டேது அவங்கன்ட்டு. எதிர்க்க 2 சிலை இருக்குது. ஆமாம், யாருன்னு தெரியல வரும், அதுவும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஐ திங்க் ரைட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. என் ஃப்ரெண்ட் பின்னாடி யாருன்னா வந்து என் ஃப்ரெண்டு விக்ரம் தான் உட்காந்துட்டு மேப் போட்டு சொல்லிகிட்ருக்காரு ரைட் எடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு. கொஞ்சம் மெதுவாக போங்களேன், நாங்களும் போயிடுவோம்ல. ஓகே, ரைட் எடுத்து செம்ம பெரியங்க வியூ பாருங்களேன். கரெக்டாக வந்து சென்ட்ரு பாயிண்டில் தான் இருக்கும், மதுரையோட சென்ட்ரு பாயிண்ட்டு. சென்ட்ரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக ஒரு தெப்ப குளம் இருக்குது, வேறு லெவலில் இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த லெஃப்டாக ஆமாம் லெஃப்ட் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்களேன் செம்ம தண்ணிங்க அந்த தெப்ப குளத்தில், குளம் ஃபுல்லாக செம்ம தண்ணியாக இருக்குது. பார்க்கிங் நோ பார்க்கிங் ஏரியா, இங்கே வண்டி நிறுத்தக்கூடாது. நிறுத்தணும்னா நம்ம வண்டி சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டங்கண்ணா. இந்த எடுத்துடலாம், அப்படி போய் நிறுத்துவோம், நிறுத்தி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்ல, நம்மளும் மதுரைக்கு வந்திருக்கோம்ல. நிறுத்தியாச்சு, கண்டிப்பாக வியூ வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நின்று தான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்கா, கிளைமேட்டும் செம்மையாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த வைசர் வந்து ஓப்பன் பண்ணுறது தான் தவிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணோங்க, இவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். வியூ பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கா. சரி கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலாம், வேணா போய்ட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம ராஜபாளையம் கிளம்பி ஆகணும்ல பிளானு. நான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டணும்னு நினச்சிக்கோங்க, ஏன்னா ரொம்ப லேட் ஆகாது. ஏன்னா அங்கேருந்து ரூமு போய் தேடணும் வேறு, ஏன்னா நாங்கள் ஓயாவில் புக் பண்ணல, அதனால தான் நாங்கள் போய் தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு ரூமு.
செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். பார்ப்போம். வியூவும் செம்மையாக இருக்குது, கிளைமேட் ஓகே, வேறு லெவலில் இருக்குது. சீக்கிரமாக நம்ம பாயிண்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. பாருங்களேன், அந்த தெப்பக்குளம் நடுவில் அந்த இது கோயில் வச்சுருக்காங்க. கிளம்பியாச்சு. இது அப்படியே ரோடில் பார்ப்போம். ரோடு செம்மையாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது ஏரியா வந்து. ஏன்னா வந்து மெயின் ஏரியாவில் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் டிராஃபிக் வந்து, வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா அந்த மதுரையோட கோவில் இருக்குங்களே, அங்கே அந்த வழியாக போயிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம பார்க்கலாம். உள்ளெல்லாம் போக முடியாதுன்னு தெரியும், அப்படியே போகிற வழியை அப்படியே பார்த்துட்டு போகலாம், அங்கே தான் போகலான்னு பிளான் வச்சுருக்கோம். பார்ப்போம் இன்னும் டிராஃபிக் இருக்குன்றாங்க, செம்ம டிராஃபிக் கைஸ். எங்கேண்ணா கரெக்டாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை கிட்ட தான் போக போகிறோம். நல்லா இருக்குங்க இந்த ரைட்டு சம்திங். ஆமாம், ரைட் எடுக்கணும். ரைட்டு எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மதுரையோட பஜார் வந்துடுது. பஜார் ஏரியா செம்மையாக இருக்குது, கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் செம்மையாக இருக்குது. நம்ம டீனர் பார்த்த மாதிரியே இருக்குது ஏரியாலாம். பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக இருந்து பார்த்தீங்களா தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் டிராஃபிக் இப்போ பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். அதுதான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அதோட சைடு வியூ தான் இந்த பக்கம் பார்க்குறீங்க. நாங்கள் வந்து ரைட்டு எடுத்துருவோம். ரைட்டு எடுத்து மெயின் அந்த வாயில் இருக்கும்ல, அது வழியாக அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து போயிடலாம், ஜீரதனை சாப்பிட்டுட்டு. அதான் பிளான் வச்சுருக்கோம். ஆமாம் கைஸ், கிட்டத்தட்ட வந்துட்டோம் கைஸ். எங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் என்ட்ரன்ஸ் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குங்களே, அதோட என்ட்ரன்ஸாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. செம்மையாக இருக்குங்க. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, ஏன்னா நம்ம மெயினில் இருக்கணும், அதனால் கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனையே சொல்ல முடியாது, டிராஃபிக் இருக்குது. அதுதான் லெஃப்ட்டில் பார்த்தீங்களா, அதுதான் மதுரை மீனாட்சி அம்மன். சாமி கும்பிட்டுக்குங்க, ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வந்து ஜிகிர்தந்தா சாப்பிட்ருவோம். ஜிகிர்தந்தா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். மதுரைக்கு வந்தாச்சு. நல்லா இருக்குது வியூ. பார்ப்போம் கைஸ். இப்போ என்னென்னா வந்து ஜிகிர்தந்தா சாப்பிட்டாச்சு கைஸ், வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஆனால் செம்மையாக இருக்குது ஜிகிர்தந்தா. இப்போ சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம் ராஜபாளையத்துக்கு. இங்கேருந்து சம்திங் ஒரு 100 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். போயிடலாம் சீக்கிரமாக, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோடு கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கிளம்பிடலாம் கைஸ். போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து மெயின் ஏரியாவில் உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் வேறு எதனா பைபாஸ்னால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் மெயின் ஏரியாவில் கொஞ்சம் அப்படி டிராஃபிக் இருக்கும். இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருக்குது. சாப்பிட்ணும் கைஸ், கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட்டில் எங்கேயாச்சும் நிறுத்தி சாப்பிட்லாம். ஐயோ, கொஞ்சம் மெதுவாக போயிருக்கலாம். நின்று சாப்பிட்டுட்டு போகணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஜங்ஷன்லாம் வரீங்கன்னு நினச்சிக்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். ஒரு 40 மேக்ஸிமம் 40 அவ்வளோதான். அதுக்கு மேலே போனீங்கன்னா நமக்கு தான் வந்து அங்கே இருக்க குழந்தைங்க சம்திங் எதுனாச்சும் வந்தாலுமே, ஏன்னா டாக்ஸ் தொலை தான் பெரிய பிரச்சனையே. அதனால் வந்து நிறையா வாட்டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கோம். அதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ எங்கன்னா வந்து அந்த ஜங்ஷன்லேருந்து வெளில வந்தாச்சு. கொஞ்சம் தூரத்தில் தான் வந்தோம். வந்துட்டு அங்கே ஒரு இடத்துல வந்து சாப்பாடு சாப்பிட்டோம். என்னென்னா வந்து நமக்கு பிடிச்ச பிரியாணி தான். கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்லாம், என்ன சொல்லுங்கள், ஃபுட்டி வேறு. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே பூஸ்டப் பண்ணியாச்சு. க்ளவுட்ஸ் பார்த்திங்களா வேறு லெவலில் இருக்குதுங்க. பார்த்தா செம்மையாக இருக்குது. இது தெரிஞ்சு மேகம் மாதிரி, நல்லா மழை மேகம் மாதிரி தான் இருக்குது. மழை பெய்யுமான்னு டவுட்டாக இருக்குது. பெய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா பெய்யலாம் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் ரொம்ப வேண்டாம். ஒரு மைல்டாக ஒரு சாரல் மலை மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்குது க்ளவுட்லாம். தென்னை மரம் மரங்களேன், இந்த பனை மரமும் செம்மையாக இருக்குதுங்க கைஸ். செம்மையாக போயிட்டுருக்கு ரைடு வந்து. இங்கேருந்து சம்திங் கொஞ்சம் தூரம் தான் கைஸ். அங்கேருந்து வந்து இந்த திருவில்லிபுத்தூரம் ஸ்ரீவில்லிபுத்தூரம் தெரியல, அந்த பிளேஸ் தான் போகிறோம். போயிட்டு ஐ திங்க் இது வந்து சோளக்கதிர் இல்லையே, இது திங்க் வந்து கம்புன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கம்பு தாங்க இது. அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் மழை மேகம் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3:30 to 4 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். 4 o'clock, ஆமாங்க, 3:30 to 4 o'clock இருக்கும். டைம் பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க கைஸ். தெரிஞ்சு மழை பெஞ்சிருமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், மேகம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு மேகம் ஃபுல்லாக அப்படியே சூழ்ந்துருக்கு. ஐ திங்க் கொஞ்சம் லைட்டாக பயமாகவே இருக்குதுங்க.
மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க நின்றுட்டு லேட் ஆகிடும். நாங்கள் போய்ட்டு ரூம் தேடணும், அதெல்லாம் இருக்குது. லேட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மார்னிங் மேரேஜ் சொன்னல, அங்கே வந்து ராஜபாளையத்தில் மேரேஜ் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே அச்சங்கோயில் கிளம்பிடலாம், அதான் பிளானு. போகிற வழியில் அப்படியே குற்றாலத்தை பார்த்துட்டு நம்மளை குற்றாலம் மூடி இருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் எப்படின்னு தெரியல, போகும்போது தான் பார்க்கணும் கைஸ். செம்மையாக இருக்குது கைஸ் ரோடு. ஆனால் ஒன் வே தான், கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா நினச்சிங்க இவங்க சல்லுன்னு வராங்க, ஏன்னா ஒன் வேனால் அதெல்லாம் வந்து போனீங்கன்னு வச்சுக்கிங்க. பைபாஸ்னால் பிரச்சனை இல்லை, ஒரே வே தான் உங்களுக்கு. இந்த பக்கம் ஒரு டபுள் வே இருக்கும், அவங்க தனியாக போயிலேருந்து. ஒன் வேனால் கொஞ்சம் பார்த்து வர வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் மெதுவாக வாங்க, பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் இன்னும் வந்தாலுமே தப்பு கிடையாது தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம தான் ஓட்டுறோம், வீட்டில் ஃபேமிலியாக நம்பி அமைச்சிருக்காங்க. அதனால் ஸோ காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு மெதுவாக வாங்க, நல்லது தானே. போகலாம். பைபாஸ்னால் அங்கே ஏறிக்கலாம், நம்ம ரோட்லன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போய்க்கலாம். அந்த மாதிரி தான். மழை வராமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு. அந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. பாருங்களேன், மேலே பாருங்களேன், செம்ம பிளாக் ரோட்ஸுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே செம்ம பிளாக் க்ளவுட்ஸு. ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் கிளியராக இருக்குது, பிரச்சனை இல்லை. பரவாயில்ல கைஸ், போவோம். நல்லா தான் இருக்கும் போகிற வழியெலாம். தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இங்கேருந்து இன்னும் ஒரு ராஜபாளையம் சம்திங் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தாங்க. அதுக்குள்ளே நம்ம ரீச் ஆகிடலாம். இன்னும் ஒரு 1.5 hours 1 hours தான் போதும். அதுக்குள்ளே ரீச் ஆகிட்டு நம்ம ரூம்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். என்னென்ன கைஸ், இப்போ தான் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். சரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா பிள்ளையருக்கும் அவ்வளோ தூரம் உட்காந்துட்டு வர கஷ்டமாக இருக்கும்ல. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு தான் அப்படியே கொஞ்சம் இருந்துட்டு கொஞ்சம் டீஹைட்ரேஷன் ஆகாமல் தண்ணி கிண்ணிலாம் குடிச்சிட்டு மெதுவாக கிளம்பலான்னு தான் கைஸ் பார்த்தோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போங்க. ஏன்னா கொஞ்சம் பிளேஸ் செம்மையாக இருக்குது கைஸ். போகிற வழியெல்லாம் பிக்கு எடுத்து தள்ளி இருக்கும் தெரிஞ்சு. பிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து என்னென்னா டே அவுட் சேனல் ஓகேங்களா, ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா அதில் வந்து என்னென்னு வச்சுக்கோங்க, ஃபோட்டோஸில் முன்னாடியே போட்டுருவேன். எனக்கு சேனல் வீடியோ எடிட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ்லாம் ஃபுல்லாக போட்டுடலாம், அதான் பிளான் வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, எதிர்க்க பாருங்களேன், செம்மையாக இருக்குது கைஸ். அந்த மவுண்ட்டு பாருங்கள், போக வந்து இன்னும் கிட்டலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அச்சங்கோயில் பிளேஸ் வந்து என்னென்னு வச்சுக்கோங்க, மவுண்ட் ஏரியா தான், ஃபாரஸ்ட் ஏரியா. அதுவும் கொஞ்சம் லைட்டாக ஒரு பயமாகவே தான் இருக்குது. ஏன்னா ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல. ஃபாரஸ்ட் ஏரியா வந்து அந்த ஏரியா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவில் கொஞ்சம் கொரோனா கேஸ் வேறு, கேரளாவில் வேறு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஸோ உள்ளே விட்டுறாங்களான்ட்டு ஒரு டவுட் தான் வேறு, அதுவும் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு தெரியல, போய் பார்த்துக்கலாம். அவ்வளோ தூரம் வந்தாச்சு. அங்கேருந்து கண்டிப்பாக அதை முடிச்சிட்டோன்னா அங்கேருந்து நம்ம கரெக்டாக வந்து கேரளா பார்டர்கிட்ட இருக்க நம்ம ஃப்ரெண்டு காலேஜ் மேட் அவங்க நிஷாந்த் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து கன்னியாகுமரி எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதாங்க. நெக்ஸ்ட் பிளானே அதுதான், கன்னியாகுமரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். எங்கெங்கன்னா சில பிளேஸ்லாம் பார்த்து வச்சுருக்கோம். திருப்பார்ப்பு, அதுக்கப்புறம் தொட்டிப்பாலம் சில ஏரியாவில் இருக்குது. அப்புறம் புலியூர் பீச் வந்து எங்கே இருக்குன்னா வந்து கேரளாவில் இருக்குது. கேரளாவோட கீழ்ப்பகுதி இருக்குல்ல, பார்டர், தமிழ்நாடு பார்டரும் கேரளா பார்டர்கிட்ட இருக்குது புலியூர் பீச். அது போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது, அதுவும் போய்க்கலாம். மவுண்ட்டு பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது. நீங்களாம் என்ன சொல்லுங்கள், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மவுண்ட்டு பார்க்குறவங்களும். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து சொல்ல ஒரு தனி ஃபீலாக இருக்குது. ஏன்னா சொல்கிறது, எனக்கு அட்வென்ச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ட்ரெக்கிங்னா நம்ம சேனலில் வந்து ட்ரெக்கிங் வீடியோவும் வரும் கண்டிப்பாக. ஏன்னா அதெல்லாம் பிளான் வச்சுருக்கேன், கண்டிப்பாக ட்ரெக்கிங்லாம் பண்ணணும். ஏன்னா வந்து என்னென்ன நினச்சிக்கிங்க, நம்ம சேனலில் என்னென்ன வரப்போகுதுன்னா வந்து கம்பல்சரி ட்ரெக்கிங்கு, மோட்டோ விளாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ரிவ்யூஸு கம்பல்சரி வரும். ஃபுட் ரிவ்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் ஏரியா கொஞ்சம் ஒரே மெதுவாக தான் போய் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. மெயின் ஜங்ஷன் கிட்டே வர போகிறோம். என்னென்னா வந்து பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது கைஸ். என்னென்னு சரி நம்ம சேனல் என்ன சொல்லிட்டு இருந்தோன்னா வந்து மோட்டோ விளாக்ஸு ஓகேங்களா, கம்பல்சரி மோட்டோ விளாக்ஸு, ட்ரெக்கிங்கு, அதெல்லாம் பிளான் இருக்குது. ட்ரெக்கிங்கு, அதுக்கப்புறம் ஃபுட் ரிவ்யூவும் இருக்குதுங்க. ஃபுட் ரிவ்யூ பண்ணேன், ஏன்னா நான் ஃபுட்டி சாப்பிட்டுனே இருப்பேன் ஓகேங்களா. அதெல்லாம் இருக்குது. போகிற இடத்துல போகிற இடம் அங்கெல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் கைஸ். ஃபுட் ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணுறோம் கைஸ். ஏன்னா வச்சுங்க வீக்லி ஒரு 2 மட்டும் 2 வீடியோ வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி தான் பிளான் வச்சுருக்கோம். கிளைமேட் செம்மையாக இருக்குதுங்க, பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். இந்த மேகலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேறு லெவலில் இருக்குது. அதுவும் மவுண்ட் சைடு பார்க்கும்போது இன்னும் செம்மையாக இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து இது தெரிஞ்சு ஸ்ரீவில்லிபுத்தூரோ சம்திங் திருவில்லிபுத்தூரோன்னு தெரியல, அந்த ஏரியா கிட்ட தான் நம்ம போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஆமாங்க, அந்த கோவில் பாருங்கள் செம்ம பெருசாக கட்டியிருக்காங்க. ரோடு கூட இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. இங்கேருந்து 14 கிலோமீட்டர் சம்திங்க, 14 கிலோமீட்டர் ஆமாம் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ராஜபாளையம் வந்து என்னென்னா 14 கிலோமீட்டர்.
ரீச் ஆகிடலாம். ரோடு நல்லாயிருக்கு, மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியாவுக்கப்புறம் தாண்டி போனால் தான் தெரியும் இப்படி இருக்குன்ட்டு. கல் மூலமாக தான் இருக்குது லைட்டாக, கொஞ்சம் மெதுவாகவே போங்க. பார்த்தீங்களா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் வந்து இந்த கோவில். திருவிழிப்புத்தூரா ஸ்ரீவில்லிபுத்தூரான்னு தெரியலையே. ஓகே கைஸ் பாருங்கள், கொஞ்சம் ஈவினிங் ஆகிடுச்சுங்க. ஒரு 4:30 to 5 o'clock ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ஒரு 6 o'clock ரீச் ஆகிடும் மோஸ்ட்லி. ரீச் ஆகிட்டு அங்கேருந்து போய் ரூம் எடுத்துடலாம். ரூம் எடுத்துகிட்டு மேரேஜ் கரெக்டாக வந்து என்ன மார்னிங் வந்து மேரேஜ் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலாம். இப்படிதான் பார்த்துட்ருக்கோம். எங்கேயாச்சும் கேட்கணும், கேட்டுட்டு எந்த வழின்னு தெரில. ரைட் ஹேண்ட் சைடாக ஸ்ட்ரைட்டாக போகணுமான்ட்டு கேட்கலாம். ஓகே, இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரே ரோடு தான் கைஸ், போய்ட்டோன்னு வச்சுக்கோங்க. பார்ப்போம் கண்டிப்பாக எப்படி போகுதுன்னு தெரியல. இந்த ட்ரிப்பு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ், ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ், ராஜபாளையம் ப்ளீஸ் ரீச் ஆகிடுவோம்.